கோவக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் ஒரு 200 கிராமு, அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு, உளுந்து அரை ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகு ஒரு அரை ஸ்பூனு, கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய், ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் மீன் மசாலா எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, தேங்காவெல்லாம் போட்டு பேனில் வந்து ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பேனில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரகம், மிளகு, இது ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். அப்புறம் தேங்காயே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் பார்ப்போம். நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கணுங்க. கோவக்காயில் இந்த ஆயிலில் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நறுக்கிய கோவக்காயெல்லாம் அதில் போடணுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் 3 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்த மீன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு திரும்ப வதக்கிக்கணுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது வேக வைங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தோம்னாங்க ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணியெல்லாம் சுண்டுடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் தூவிக்கலாங்க. இதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தேங்காய் போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம், வறுத்து அரைச்சிருக்கோம். அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பொடியை போட்டு கோவக்காவை வறுத்து வச்சுட்டோங்க. 2 நிமிஷம். சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடிங்க. ஸ்பைசியான கோவக்காய் ஃப்ரை ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.